நான் சொல்றேன், இவர் நடிச்சு சம்பாரிச்சாரு. ஆமா, அவங்களாம் வந்து என்ன சொல்றது, மக்களோட வரி பணத்தை ஏச்சு இது பண்ண. ஆக்சுவலா உதயநிதி மக்கள் பணத்தை வரி ஏய்ப்புங்கிறது உதயநிதி பண்ணாரா இல்ல விஜய் பண்ணாரா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு, சொல்லுங்க. ஒயின் ஷாப்ல போய் பாட்டில் வாங்கி பார்த்துருக்கீங்களா? பாட்டில் எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபா 20 ரூபா? அது உங்களுக்கு தானே தெரியும், எங்களை கேள்வி கேக்குறீங்க. இல்ல கேட்க வாங்குறவங்களுக்கு தானே தெரியும். 20 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாயா? முன்ன வந்து 10 ரூபாய் இருந்தது, இப்ப 20 ரூபாயா? இப்ப கடைக்கோடியில இருக்கிற ஆயா கூட விஜய் நல்ல பையன் தான் பேசிட்டு இருக்குது. நான் இப்ப நல்ல பையன், நானும் கெட்ட பையன் சொல்ல, நல்லவர் தான். ஆனா மக்களுக்கு தலைவனா இருக்கிறது தகுதியானவரா இருக்காரா அப்படிங்கறதுல கொஸ்டின் வருது. மு.க. ஸ்டாலின் மன்னன் இருந்தார் இல்லையா, அவரை மன்னன் அந்த மன்னன் தப்பா இருக்காரு, அவரு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் மன்னன் ஆயிட்டாரு. இப்ப இவரு தப்பா இருக்காரு அப்படிங்கறதுல இவர் சொல்ல மாட்டாரு. கேட்டா மக்கள் தப்பா இருக்காங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில அவங்க மீறி செலவு பண்ணிட்டு இருக்கிறப்ப கொடுத்துருக்காங்க. இவரோட தேர்தல் அறிக்கையில அரசாங்கத்துக்கு வந்து 2500 ரூபா 6 சிலிண்டர் மோதிரம் இதெல்லாம் எப்படி இப்ப வருமானம் புரியுதுங்களா? அப்ப அது எதை வச்சு சொன்னாரு? கேள்வி கேட்கறவங்க உள்ள தூக்கி வச்சிருந்தா அப்புறம் மத்த வேலையை பார்க்க முடியாது சார். இல்ல அதை நடத்துவாங்க. நீங்க கேக்குறீங்க, நீங்க பாக்குறீங்களா? நான்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல உள்ள இருப்பேன். நீங்க வந்து என்னை பார்க்கணும்னா வந்து பாருங்க, கண்டிப்பா ஜெயில இருப்பேன், வந்து பாருங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் திரு NNK அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் செல்ல மேடம். சார், தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா, முன்னாள் துணை முதல்வர், அவங்க வந்துட்டு இப்ப இருக்க முதல்வர் மேல ஒரு ஏதாவது தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிலாம் பண்ணாதான் வந்துட்டு அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது, அவங்க டிஸ்டர்ப் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையா? ஏன் கேட்கிறேன்னா, நம்ம முதல்வர் எங்க முதல்வர் விஜய் வந்துட்டு பெல்ட் போட்டிருக்காரு. அந்த பெல்ட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? இன்னும் இவ்வளவு காஸ்ட்லியான பெல்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதே கொஸ்டின் வந்து மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருக்கும் பொழுது இதே உதயநிதி ஸ்டாலின் போட்டிருந்த அந்த ஷூ வேல்யூ எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய மருமகன் சபரீசன் அவங்க யூஸ் பண்ற அந்த வாட்சோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக காரங்க யூஸ் பண்ணா அது மக்கள் காசு, விஜய் யூஸ் பண்ணா அது அவரோட காசு, இப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கடைக்கோடியில் இருக்கிற ஆயா வரைக்கும் தெரியும். அதானே உண்மை. திமுக காரங்க எது போட்டாலும், ஒரு காஸ்ட்லியான எது போட்டாலும் அது அவங்களது கிடையாது, அது மக்களோட காசு, வரி பணத்தில் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டது. அவங்கள்ட்ட சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு தெருக்கோடியில் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம், அதனால என்ன சொல்றது, அது மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. ஆமாம், தெருக்கோடியில் ஒரு பக்கெட்டு வந்து இது என்ன சொல்றது, கனிமொழி அக்கா ஒரு பக்கெட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கெட்டு உதயநிதி அவர் பிச்சை எடுத்தாங்க. குடும்பமே ஓரமா மவுண்ட் ரோட்ல அங்கங்க பிச்சை எடுத்து தான். இன்ப நிதி வந்து அந்த LIC கீழே தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ப்ரொடியூசர் ஆயிட்டாரே சார். அதெல்லாம் மக்கள் காசு. ஆமா, அதெல்லாம் வந்து மக்கள் காசு. ஆமா, இவர் மட்டும்தான் நடிச்சு, இவர் வந்து இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட் ஆக்சுவலா வந்து அமேசான் கார்டு தெரியுமா, அந்த கார்டுல வந்து நடுப்புற இருக்கிறதுனா இருண்ட கார்டு. அந்த இருண்ட கார்டுல ஒரு என்ன சொல்றது, இந்த மண்ணுளி பாம்பு இருக்கு இல்லையா, இருளை பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இருளை பாம்பை பிடிச்சி அதை உரிச்சு அந்த இதுல அந்த கருந்தோல்ல தச்சது தான் அந்த பெல்ட்டாம். அதனால ஆமா, அமேசான் காட்டுல போய் நடு காட்டுல போய் ஒரு பாம்பை பிடிச்சி அதை பெல்ட் ஆக்குறதுங்கிறது சாதாரண விஷயமா? புரியுதுங்களா? நீங்க போட்டிருக்கிறது மண்ணுளி பாம்போட பெல்ட் தான், புரியுதுங்களா? அது மண்ணுளி தான், நீங்களும் மண்ணுளி தான், மண்ணுளி பாம்பை தான் போட்டிருக்கீங்கிறது மாதிரி தான் அந்த மாதிரிலாம். ஆனா அந்த அந்த பாம்பு பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லையா, அதனால அது காஸ்ட்லியா இருக்கிறது தப்பு இல்லைன்றீங்களா? காஸ்ட்லியா இருக்கிறதுல தப்பே இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அதாவது எப்படி சம்பாரிச்சாங்க என்ன அப்படின்னு ஒரு 3வது மனுஷனா இருந்து பாத்திரக்கூடாது இல்லையா, அதனால சொல்றேன், இவர் நடிச்சு சம்பாரிச்சாரு. ஆமா, அவங்களாம் வந்து என்ன சொல்றது, மக்களோட வரி பணத்தை ஏச்சு இது பண்ண. ஆக்சுவலா உதயநிதி மக்கள் பணத்தை வரி ஏய்ப்புங்கிறது உதயநிதி பண்ணாரா இல்ல விஜய் பண்ணாரா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு, சொல்லுங்க. யார் சார் வரி ஏய்ப்பு பண்ணல? யார் பண்ணல,
எந்தெந்த ஆட்சியில நடக்கல எந்தெந்த ஆட்சின்னு இல்லைங்க. ஒரு வரி ஏய்ப்புங்கிறத உதயநிதி பண்ணாப்லையா? நான் கேட்கறது ரெண்டே பேருக்கு தான் கேட்கறேன். யாருங்கிற மத்தவங்களை கம்பாரிசன் பண்ணாதீங்க. இப்பதானே வந்திருக்காரு, அதனால எங்களுக்கு சொல்ல முடியல. அதாவது இப்ப இருக்க முதல்வர் இப்பதானே வந்திருக்காரு, இனிமே தானே அவர் வரி ஏய்ப்பு பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது இனிமே தானே தெரியும். நான் இதுக்கு முன்னால பண்ணாரா பண்ணலையா? இதுக்கு முன்னாடி எப்படி சார் அவர் பண்ணுவாரு? பண்ணல. வரி ஏய்ப்புங்கிறது அவர் வாங்கின காருக்கு வரி கட்டாம இருந்ததுன்னு ஒரு 1.5 கோடி ரூபா. அது நடிகரா இருக்கும்போது. ஓ, அப்ப நீங்க என்ன சொல்றது, நேத்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் நல்லவன் அப்படின்னு சொன்னா அது சரியா? அந்த மனிதன் அது எப்படி சரியாகும்? அது மாதிரி நேத்து வரி கட்டல அப்படின்னா அந்த இன்னைக்கு நான் சரி அப்படின்னா அது சரியா? இல்ல, நான் கேட்கறதுக்கு நான் தப்பா கேள்வி கேட்கறேன்னா? இல்ல, நீங்க நடிகரா இருக்கும்போது விஜய் அல்ல, நடிகனா அதாவது ஒரு மனிதனா இருக்கிறப்ப அப்படிங்கறது தான் பார்க்கணும் ஒழிஞ்சு, அப்ப நடிகரா இருக்கிறப்ப எப்படி வேணுமாலும் தப்பானவனா இருக்கலாம், எப்படி வேணுமாலும். புரியல, நீங்க படத்துல தப்பானவன் நடிக்கலாம், அது தப்பு இல்ல. நிஜ வாழ்க்கையில தானே நீங்க வரி கட்டாம விட்டீங்க. ஏதாவது படத்துல இருக்க சீன்ல வரி கட்டாம விட்டீங்களா? நிஜ வாழ்க்கையில தானே அந்த காருக்குலாம் வரி கட்டல, அதனால தானே கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்குது. அதானே உண்மை. அப்ப இது நீங்க நல்லவரா கெட்டவரா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி கேஸ், நிறைய பேரே விட்டுருங்க. நாட்டோட முதல் குடிமகன் இன்னைக்கு நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க. வரி ஏய்ப்பு பண்ணது சரியா தப்பா? போக போகுதுன்னு இல்லங்க, வரி ஏய்ப்பு பண்ணது சரியா தப்பா? தப்புனா தப்புதான், அதெல்லாம் தப்புதானே. முதல்வர் ஆயிட்டதுனால சரின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா கிடையாது. தப்பு பண்ணா எல்லா மனுஷனும் தப்புதான். ஓகே, பரவாயில்ல. இப்போ அது கொஞ்சமாவது ஒத்துக்கிறீங்களா? அப்ப மக்கள் உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க இல்லையா? கண்டிப்பா உண்மை தெரியும் இல்லையா? எதுக்காக வெயிட் பண்ணணும்னா, இவங்க வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இந்த டைம் கொடுக்குறப்ப மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி அப்படின்னு முதல் மரியாதை படத்துல வர மாதிரி. ஆமா, அதுல எதுக்காக அந்த உண்மை தெரிஞ்சிடணும், புரியுதுங்களா? யாரை கண்டுபிடிக்கணும்? கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப் ஒன்னு வச்சிருப்பாரு. ஆமா, அந்த ப்ரூஃபோட மூவ்மெண்ட்டுக்கு தான் அது மாதிரி இப்போ கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமீன் தான் போயிட்டு இருக்குது. ஆமா, நல்லா போகுதுல? நல்லா தான் போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் சட்டசபையில இவங்கெல்லாம் துண்டு சீட்டு எடுத்துட்டு எப்படியாவது என்ன சொல்றது, அதை இன்னைக்கு ஒப்புச்சேர்ந்து தான் வந்தாங்க திமுக காரங்கெல்லாம். ஆமா, துண்டு சீட்டு ஏன்னா அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது. சார், ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்போ இப்போ இந்த ஒரு மாசத்துல பல ஊழலை கண்டுபிடிக்கிறார். எந்தெந்த துறையில மின் போக்குவரத்துல மின்துறையில ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஊழல் நடக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இதே இந்த ஊழலை எங்க கண்டுபிடிச்சு நாம இதுல ஏதாவது மாட்டிக்குவோமோ, நம்மளுடைய விஷயங்கள் வெளில வந்துருமோன்ற ஒரு பயத்துலதான் அவர் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ஓ, ஓகே, பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, பயங்கரமா இருக்கு. இப்ப லஞ்சம் நீங்க எங்கேயும் கொடுக்கல. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறீங்களா? கொடுக்கலையா? எங்கேயுமே கொடுக்கல, மக்கள் கொடுக்கல. நான் எடுக்கல, அதனால கொடுக்கல. மக்கள் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம்ல சொல்லிருக்காங்க. எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. தண்ணி அடிக்கிறீங்களா இல்லையா? அது நீங்க அடிப்பீங்க, நான் ஏன் சார் அடிக்கிறேன்? ஒயின் ஷாப்ல போய் பாட்டில் வாங்கி பார்த்துருக்கீங்களா? பாட்டில் எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபா 20? அது உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு கேள்வி கேட்குறீங்க. இல்ல, கேட்க வாங்குறவங்களுக்கு தானே தெரியும். 20 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாயா? முன்ன 10 ரூபாய் இருந்தது, இப்ப 20 ரூபாயா? 20 ரூபாய் இருக்கு. எந்த கடைன்னு கேட்டா என்ன, ஒவ்வொரு கடையில ஒரு நாளைக்கு ஒரே கடையில சாப்பிடுறது இல்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடையிலும் சாப்பிடுறோம். புரியுதுங்களா? பாட்டிலுக்கு 20 ரூபா, 10 ரூபாய்க்கு நீங்க பாட்டு பாடுனீங்க, இப்ப 20 ரூபா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வீடியோ எடுத்து நீங்க உங்க ஆளுங்களே வீடியோ எடுத்துக்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது இல்லைன்னு சொல்றீங்க, லஞ்சம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாம் பார்க்கறதெல்லாம் அதாவது என்ன சொல்றது, படத்துல ரொம்ப நல்லவன்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ண விஷயத்த மறுபடியும் நாட்டு மக்கள்கிட்டையும் ரீல்ஸை ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்கிற மாதிரி தெரியுது. ரியாலிட்டி அப்படி இல்லை. ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. பட் இந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எல்லாமே இப்ப கடைக்கோடியில இருக்கிற ஆயா கூட விஜய் நல்ல பையன் தான் பேசிட்டு இருக்குது. நான் இப்ப நல்ல பையன், நானும் கெட்ட பையன் சொல்ல, நல்லவர் தான். ஆனா மக்களுக்கு தலைவனா இருக்கிறது தகுதியானவரா இருக்காரா அப்படிங்கிறதுல கொஸ்டின் வருது. ஆமா, ஏன்னா நான் அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மாத்துருவேன்னு தான் சொல்லி பேசினார். இப்போ இல்ல எங்களால மாத்த முடியாது அப்படின்னா, அப்ப நீங்க பேசுனது பொய்யா இல்ல உண்மையா?
வந்தா வந்து அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மாத்திருவாரு. ஆனா இங்க வந்தப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒண்ணு பிரச்சனையை அந்த சால்வ் பண்ணும்போது அடுத்த பிரச்சனை, அதை சால்வ் போது அடுத்த பிரச்சனை போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஃபைனலா இதை தான் கேக்குறாங்க. ஓகே, இப்ப டைம் கொடுத்துக்கிறோம், 5 வருஷத்துக்கே டைம் கொடுக்கலாம். 5 வருஷம் டைம் கொடுத்தா கூட இது மாறுமா? மாறுமா? ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? யாரு பழக்கப்படுத்தினா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்க, அதே மாதிரி மக்களும் பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? புதுசா மாற்றம் வர முடியாதுன்றீங்களா? பாப்போம். மக்கள், அதாவது ஒரு விஷயங்க, ஒரு மன்னன் என்ன அடுத்த மன்னனை குறை சொல்லி மன்னன் ஆயிடுவான். புரியுதுங்களா? குறை சொல்றதுக்கே வழி இல்லைன்னா மக்கள் தப்பா இருக்கான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. மக்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. மக்கள் தப்பா இருக்காங்க. இப்ப மன்னன் தப்பா இருக்காருன்னு சொல்லி இவர் மன்னன் ஆயிட்டாரு. எது? மு.க. ஸ்டாலின் மன்னன் இருந்தார் இல்லையா, அவரை மன்னன், அந்த மன்னன் தப்பா இருக்காரு, அவரு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் மன்னன் ஆயிட்டாரு. இப்ப இவரு தப்பா இருக்காரு அப்படிங்கறதுல இவர் சொல்ல மாட்டாரு. கேட்டா மக்கள் தப்பா இருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது யார் மேலேயாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுதான் வாழணும்ன்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஆமா, யாருமே தன்னுடைய தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. அதான உண்மை. யாராவது அப்படி பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? ஒருத்தர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, 41 பேர் செத்து போனாங்களே, அதுக்கு இன்ன வரைக்கும் நானும் ஒரு காரணங்கிறத எங்கேயாவது வாய் திறந்து ஏதாவது இது வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரா? என்னால் நானும் அந்த 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 அதாவது அந்த துக்க நிகழ்வு நடக்கிறதுக்கு நானும் ஒரு துளி, ஒரு சின்ன பாயிண்ட் வரைக்கும் நானும் காரணமா இருக்குங்கிற எங்கேயாவது வார்த்தையா பிரயோகம் பண்ணிருக்காரா? ஒரு சின்னதா ஒரு, புரியுதுங்களா? ஒரு கில்ட்டினஸ். ஒரு மனிதன்னா நம்ம கில்ட்டினஸ், அதாவது உண்மையான மனிதனுக்கு கில்ட்டி இருக்கும். அதாவது என்ன சொல்ற, இரக்கம் உள்ள மனிதர்களுக்கு கில்ட்டி இருக்கும். அது இருக்கா? எங்கேயாவது இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லியிருக்காரு? நீங்க சட்டசபையில வாய் திறக்க வேணாம். ஆமா, புரியுதுங்களா? மனசு, உங்களுக்கு மனசுன்னு இருந்து சொல்லுவாங்கல்ல, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அதெல்லாம் சரின்னா, நீங்க போன ஆட்சியை குற்றப்படுத்தி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. போன ஆட்சியில் அவ்வளவு கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி தான் கடனா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கடன் எதுக்கு? அதாவது எந்த ஆட்சியும் கடன் வாங்காத ஒரு நாடு, ஏதாவது ஒரு நாடு காட்டுங்களேன். இந்த உலகத்துல கடனே வாங்காத வல்லரசு நாடுகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நாடு கடனே வாங்கல அப்படின்னு ஒரு நாடு காட்டுங்க. எந்த நாடு தான் கடன் வாங்காம இருக்கு? கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு நாடு நடத்தணும்னா கடன் வாங்குறோம். அந்த கடனை எதுக்கு வாங்கினாங்க? யாருக்கு வாங்கினாங்க? அந்த கடனோட திட்டங்கள் என்ன? அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கடன் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளவு இது இருக்குன்னு படிச்சு ஒப்பிக்கிறீங்க ஒழிஞ்சு, அந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது, அது திட்ட செயல்பாடுகள் என்ன, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், வரவை விட செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. வரவு கம்மியா தான், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரவு வந்துட்டு கம்மியா தான் இருக்கு, ஆனா பண்ண வேண்டிய செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நலத்திட்டங்கள் வந்துட்டு அறிவிச்சாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க, அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துதான் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கான்ற மாதிரி கொஸ்டின். சரி, ஓகே. ஒரு விஷயம், திமுக காரங்க அவங்களோட நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில அவங்க மீறி செலவு பண்ணிட்டு இருக்கிறப்ப கொடுத்துருக்காங்க. இவரோட தேர்தல் அறிக்கையில அரசாங்கத்துக்கு வந்து 2500 ரூபா, 6 சிலிண்டர், மோதிரம், இதெல்லாம் எப்படி இப்ப வருமானம்? புரியுதுங்களா? அப்ப அது எதை வச்சு சொன்னாரு? கடன்ல இருக்குது, மேல இது பண்றோம். நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் இதை எதை வச்சு சொன்னாங்க? இத எனக்கு புரியல. எதை வச்சு சொன்னாரு அவரு? அங்க இருக்கும் கஜானாவுல இல்ல அங்க கஜானா பணம் இருக்கும், நிதி இருக்கும், மக்களுக்கு கொடுக்கலான்றா. அதாவது நான் தேர்தல் டைம்ல சொல்லலாம், அந்த அறிக்கை விட்டாரு இல்லையா, அப்ப சொல்றேன், அதை நம்பி சொல்லி இருப்பாரு. ஆனா இங்க வந்து நம்பி எதை நம்புறீங்க? அப்புறம் நீங்க அரசியல் அறிவே இல்லாம உள்ளார வந்துட்டீங்களா? உங்களோட, அதாவது திமுக வந்து வெள்ளை அறிக்கை எப்ப சப்மிட் பண்ணாங்க? வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணாங்களா? அப்புறம் இதுக்கு முன்னாடி இவங்க வேணா பண்ணாங்க, அதிமுகல இருக்கிறவங்க வேணா வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க, அதை நம்ம பாத்துருக்கோம். பிடிஆர் பழனிவேல்னு ஒருத்தர், எந்த கட்சி அவர்? எந்த கட்சி? திமுக. அவர் தானே வெள்ளை அறிக்கை, அவர் தானே நிதியமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணாரு. அந்த இதெல்லாம் படிச்சீங்களா? பாத்துருப்பீங்கல்ல? அதெல்லாம் வெள்ளை அறிக்கைங்கிறது விட்டுட்டு அவங்க ஆட்சியில இருக்கிறப்ப விட்டாங்க. அந்த ஆட்சியில இருக்கிற வெள்ளை அறிக்கை பார்த்துதான் நீங்க அரசியல் பேசுறீங்க அப்படின்னா அந்த நாலேஜ் இருக்கா இல்லையா? நாங்க அதெல்லாம் பாத்துதானே வந்தோம். ஆனா அது வந்து எங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியுமா, அதிமுகல இருந்து அவங்க வெள்ளரிக்கை கொடுத்தது வந்து அவங்க வரும்போது இதான் சொன்னாங்க இல்லன்னு. அவங்க போயிட்ட பிறகு திமுக அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள குறை சொன்னாங்க.
வெள்ள அறிக்கையில கஜானா காலியா இருக்கு. சரி, நான் அதெல்லாம் இது எல்லாம் வெட்டித்தனமா பேசுறது மாதிரி இருக்கும். திமுக இருக்கிறப்ப இந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு டபுள் டிஜிட் முன்னேற்றமான பாதையில போயிட்டு இருக்குங்கிறது வச்சிருக்காங்க. நீங்க 5 வருஷம் இருந்து ஆண்டு இதே ரேசியோல வச்சிருக்க முடியுமா? வச்சிருப்பீங்களா? காலம் பதில் சொல்லும் சார். காலம் பதில் சொல்லுமா? அப்போ உங்க திறமை நீங்க பண்ண மாட்டீங்க. காலம் தான், அதாவது விதி. இப்ப சாவுறதுங்கிறது எல்லா மனிதனுமே பிறக்கிற எல்லாருமே சத்துவோம், ஆனா எப்போ சாவுன்னு தெரியாது. அதுக்குதான் நேரம் காலம் அப்படிம்போம். அதே மாதிரி இது காலம்னா அப்ப உங்களுக்கு திறமை இல்ல, திறமை இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வந்து இதே பதில் தான் நாங்க சொல்ல முடியும். அதேதான், உங்களுக்கு திறமை இல்ல, எதுவும் தெரியாது. அப்படி திறமை இல்லன்னு சொல்லல, டைம் கொடுங்க. இப்பதானே 1 மாசம் ஆயிருக்கு, 38 நாள் ஆயிருக்கு, 1 மாசம் கடந்து 8 நாள். சோ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்ன மாதிரி ஒருத்தர் முக்தார் தூக்கி உள்ளார வச்சுப்பீங்க. என்ன மாதிரி பேசுறவங்க எல்லாம் எவன்லாம் டைம் கொடுக்க, அதாவது எவன்லாம் இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க கேள்வி கேட்கறானுங்க இல்லையா, கேள்வி கேட்கறவங்க எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருந்தா அப்புறம் மத்த வேலையை பார்க்க முடியாது சார். இல்ல, அது நடத்துவாங்க. நீங்க கேக்குறீங்க, நீங்க பாக்குறீங்களா? நான்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல உள்ள இருப்பேன். நீங்க வந்து என்னை பார்க்கணும்னா வந்து பாருங்க, கண்டிப்பா ஜெயில இருப்பேன், வந்து பாருங்க. ஆமா, சீரியஸா சொல்றேன். ஆமா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம என்னன்னு கேஸா ரொம்ப சீரியஸாவே பேசிட்டு இருக்காரு. இல்ல ஐயா, சீரியஸா பேசுறேன். இல்ல, நான் சீரியஸானு இல்ல, நடைமுறை இதை பாக்குறேன். அப்படியே சட்டசபையில நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் மிரண்டு போயிட்டேன். சீரியஸா எனக்கு வந்து நம்ம எத்தனை படத்துல பார்த்துருப்போம், இவரு எவ்வளவு பிரம்மாண்டமா பயங்கரமா பேசியிருப்பாரு. அப்படி இந்த திருப்பு பேச போறாரு, பேசுவாரு. போன திருப்பு வந்து உதயநிதி, ஒரு ஒண்ணுமே தெரியாத உதயநிதியே இவ்வளவு பேசிட்டாரு. இது சாதாரண ஹீரோ தானே உதயநிதி, அவரே இவ்வளவு பேசிட்டாரு போனதுல. நீங்க உதயநிதி அவங்கள வந்துட்டு ஹீரோவா பார்க்காதீங்க, அவருடைய பரம்பரையை பாருங்க. ஓ, அப்படி பார்த்துட்டு அவர் பிச்சை எடுத்தாங்களே காசு இல்லாம, அவங்க பேசுறது எவ்வளவு, அவங்க காசு இல்லாம பிச்சை எடுத்து மவுண்ட் ரோட்ல இது ஷூ போறதுக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தது தானே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. திருட்டு ஏறி ரயில் ஏறி தானே அந்த குடும்பம் வந்தது. இருக்க ஒரு திறமை, பேச்சாற்றல், ஆட்சியை எப்படி நடத்துனாங்க அப்படி வச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுல தப்பு இல்ல. அவரு அந்த டேலண்ட் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படி பாருங்க. அதான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆமா, உண்மையிலே சொல்றேன். ஆமா, நீங்களாம் வந்து ஓகே, நான் சாகிறதுக்கு ரெடி. நீங்க எப்படி சாக போறீங்க சார்? ஆக்சுவலா எப்படி தூக்கு மாட்டி செத்தா நல்லா இருக்குமா, இல்ல ஏதாவது மருந்து குடிச்சு செத்தா நல்லா இருக்குமா, இல்ல ரயில் தண்டவாளத்துல தலை வச்சா எப்படி இருக்கும்? நேர்களே, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. சாரி, எதையும் மாட்டி விட ட்ரை பண்றாரு. இல்ல, அவர் ஏதோ வேற மாதிரி லோகத்துல இருக்காரு போட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே சொன்னார் நான் வேற்று லோகத்துல இருந்து இருக்கேன்ற மாதிரி. அவர் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்காரு. நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். ஐயோ, நல்லா இருக்கு சார், வாழணும்னு பாருங்க சார். ஏன் சார் சாவணும்னு பாக்குறீங்க? செத்தா எந்த பிரச்சனையும் இல்லங்க, நான் சொல்றது புரியுது. செத்து போயிட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்றதா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஈழத்தமிழர்களுக்காக இங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தீ குச்சி செத்தார்ல, பேர் என்ன? தமிழுக்காக. ரைட்டா, அவனுக்கு பிரச்சனை இருக்கா? அவன் செத்துட்டான், நாட்டுக்காக பண்ணார். ஆனா அந்த டைம் வரைக்கும் நம்ம பேசணும், அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுறாங்களா என்ன? புரியுதுங்களா? எம்ஜிஆரை பத்தி இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் யாராவது பேசிட்டு இருக்காங்க? சொல்லுங்க. எல்லாரும் அப்பப்ப இருக்கும்போது தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போக மறந்துடுவாங்க. இந்த விஷயத்தை விஜய் தெரிஞ்சுக்கிட்டா சரி. கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வேணும்.